இது ஆன்மீகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட உடல்ல இருக்க இரத்தத்தை உட்காந்து தவம் பண்ணி, காற்ற உள்ள இறக்கி, சுவாசத்தை பிடிச்சி, அதை அண்ணாக்கின் வழியாக உச்சிக்குள்ள கொண்டு போயிட்டு, அங்க என்னன்னா பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பின்னு இருக்கு. அந்த சுரப்பிக்குள்ள கொண்டு போய் நிலைநிறுத்தும்போது, அண்ட சராசரத்துல கண்ண மூடிக்கிட்டு புடிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த நாட்டுல யார நீ நினைக்கிறியோ அவன் என்ன பண்றான்னு தெரியும். நேத்து ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஜாதகத்தின்படி நான் சொல்லுவது ஜாதகம் வேலை. அப்படி கண்ண மூடுறேன். கண்ண மூடுனோனே, ஐயா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சூளை இருக்க, அந்த அம்பாளை நீ மதிக்கவே இல்லையேன்ன. நான் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு, நீ 2 கோவில் கட்டின, போன ஜென்மத்தில் கோவில் கட்டின, போன ஜென்மத்தில் இப்போதான் ஏன் கட்டினாரு அவர் நேற்று சொன்னது. அப்போ இப்போதான் கட்டினேன் ஆனபோது என்ன கட்டினா, ஒரு சிவாலயம், ஒரு மாரியம்மன் ஆலயம், 3வது ஒரு வீரனுக்காக கட்டினேன். இந்த வீரன் பத்ரகாளி இப்படியெல்லாம் அம்பாளுடைய உணர்வு பூர்வமான தோற்றம், இது சிவனுடைய தோற்றம். இந்த எல்லை தேவதைகள்லாம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு வீட்டு தேவதை, அடுத்தது வீட்டில் குல தேவதை, அந்த மன தேவதை, அடுத்தது குல தேவதை, அடுத்தது எல்லை தேவதை, அதுக்கு அடுத்தது ஊர் தேவதை, அதுக்கு அடுத்து தான் நவகிரகங்கள். இப்படி தான் வகுத்திருக்காங்க. இதை தான் வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க.